ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ அப்சல் அகமது. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கலாம். இது 1966 பண்ண எக்ஸ்பெரிமெண்ட். நம்ம லைஃபோடையும் இது மேட்ச் ஆகும். 5 மங்கியை ரூம்ல போட்டிருக்காங்க. ரூம்ல போட்டுட்டு ஒரு ஏணி வச்சு ஏணி மேல ஒரு வாழைப்பழத்தை வச்சிருக்காங்க. எப்பெல்லாம் மங்கி வாழைப்பழத்தை எடுக்க அந்த ஏணி மேல ஏறுதோ அப்பெல்லாம் மற்ற மங்கீஸ் மேல ஜில்லுன்னு தண்ணி படும். அந்த மாடல்ல செட் பண்ணியிருக்காங்க சயின்டிஸ்ட் வந்து. இந்த பேட்டர்ன் மங்கீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. எப்பெல்லாம் மேல ஒரு மேல ஏறி வாழைப்பழத்தை எடுக்க ட்ரை பண்ணுதோ அப்பதான் மேல தண்ணி படுது அப்படின்னு சொல்லி மற்ற மங்கீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ எப்பெல்லாம் ஏதாவது மங்கி ட்ரை பண்ணுதோ இந்த 4 மங்கி சேர்ந்து அடிக்கும். போய் அதை என்ன பண்ண எடுக்காத. எனக்கு தண்ணி மேக்சிமம் மேல படுறது வந்து மங்கீஸ்க்கு பிடிக்காது. ஜில்லுன்னு இருக்கும்போது கண்டிப்பா பிடிக்காது. இது என்ன இருக்கு அப்படின்னா ரிப்பீட் ஆயிருக்கு. இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு மங்கியை எடுத்துட்டு புது மங்கியை கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5ல ஒரு மங்கியை என்ன பண்ணிட்டாங்க எடுத்துட்டாங்க, புது மங்கியை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த மங்கி என்ன பண்ணும், வேகமா போய் வாழைப்பழத்தை எடுக்க ட்ரை பண்ணும். மற்ற 4 மங்கியும் சேர்ந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா அடிச்சதுக்கு போய் எடுக்காத அப்படின்னு. மங்கீஸ்க்கு தெரியல நம்ம ஏன் அடி வாங்குறோம் அப்படின்னு அந்த மங்கிக்கு தெரியல. அதனால அடுத்து என்ன பண்ணல அப்படின்னா ஏறவே இல்லை. அடுத்து இன்னொரு மங்கியை எடுத்துட்டு புது மங்கியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. புது மங்கி என்ன பண்ணுது, வாழைப்பழத்தை எடுக்க ட்ரை பண்ணுது. இந்த 4 மங்கியும் சேர்ந்து அடிக்குது. இப்ப புதுசா வந்த மங்கிக்கு தெரியல, அந்த மங்கிக்கும் நம்ம ஏன் அடிக்கிறோம்னு தெரியாம என்ன பண்ணுது அப்படின்னா அடிக்குது. அடுத்து ஒரு மங்கியை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, எடுத்துட்டு புது மங்கியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மங்கி வாழைப்பழத்தை எடுக்க போகும்போது இப்ப 2 புது மங்கி 2 பழைய மங்கி 2 சேர்ந்து அந்த மங்கியை அடிச்சதுக்கு. அடி வாங்கின மங்கிக்கு தெரியல நம்ம ஏன் அடி வாங்கணும்னு. இந்த மங்கிக்கு என்ன தெரியல அப்படின்னா நம்ம ஏன் அடிக்கிறோம் அப்படின்னு தெரியாம அடிச்சதுக்கு. ஏன்னா சயின்டிஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஜில் தண்ணியை நிப்பாட்டிட்டாங்க. ஏனில போய் எடுத்தாலும் என்ன ஆகாது அப்படின்னா தண்ணி மேல படாது. அந்த மாடல செட் பண்ணியிருக்காங்க. ஓவராலா எல்லா மங்கியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மிச்சம் 2 மங்கி பழைய மங்கி இருக்கு, அதையும் எடுத்துட்டு புது மங்கியை 2 மங்கியை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது 2 போய் வாழைப்பழத்தை எடுக்க ட்ரை பண்ணுது. எல்லா மங்கியும் சேர்ந்து அடிக்குது. இந்த பீரியட் பாத்தீங்க அப்படின்னா ஏன் அடிக்கிறவனும் தெரியல, ஏன் அடி வாங்குறவனும் தெரியல. இது என்ன இது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு மங்கீஸ் வந்து. ஸோ இது எப்படி நம்ம லைஃப் ஸ்கிலோட மேட்ச் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் ட்ரெடிஷன் அப்படின்ற முறையில கல்ச்சர் அப்படின்ற என்ன ரீசனுக்காக எது செய்யணும் அப்படின்னு தெரியாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நிறைய விஷயம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன் செய்யணும், அவங்க அப்பா அம்மா செஞ்சாங்க, பாட்டி செஞ்சாங்க, எங்க தாத்தா செஞ்சாங்க, அதை நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். நிறைய விஷயத்துக்கு பிஹைண்ட் ரீசன் இருந்திருக்கும். ஆனா என்ன இல்லை அப்படின்னா இப்ப ரீசனே தெரியாம நிறைய விஷயம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன், உங்களுக்கு அழகா மேட்ச் ஆகும். பூனையை பாத்தீங்க அப்படின்னா வெளியே போகும்போது பூனையை பாத்தீங்க அப்படின்னா வெளியே போகாதீங்க, தண்ணி குடிங்க. பர்டிகுலர்லி பிளாக் பூனை போச்சு அப்படின்னா வெளியே அது ஒரு பேட் ஓமன் அப்படின்னு, சகுனம் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு போங்க, தண்ணி குடிச்சிட்டு போங்க. இது வந்து எல்லா இடத்துலயும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் ஓவர் வேர்ல்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பூனை போச்சு அப்படின்னா இவங்க டக்குன்னு வீட்டுக்குள்ள வந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சு கொஞ்சம் உட்காந்துட்டு போங்க அப்படின்னு. இது எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவர் த பீரியட் அந்த ஏன்சியன்ட் டைம்ல பிளாக் பேந்தர் வந்து சுத்துமா, அதிகமா பிளாக் பேந்தர் இருக்குமா. பிளாக் பேந்தர் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு புஷ்ல உட்காந்து ஆளுக்காக வெயிட் பண்ணும். யாராவது சின்ன குழந்தைங்க யாராவது கிராஸ் பண்ணி போகும்போது அடிச்சு அவங்கள வந்து ஹெர்ட் பண்ணிடும். சில டெத் கூட ஆயிருக்கு. ஸோ இதுக்காக தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த பிளாக் பேந்தர் போச்சு அப்படின்னா வெளியே போகாதீங்க. ஏன்னா பேந்தர் என்ன பண்ணிடும், நம்மளை அடிச்சதும் வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மாடர்ன் ஆயிடுச்சு. பேந்தர் சிட்டிக்குள்ள வரப்போவதும் கிடையாது, நம்ம பேந்தரை பார்த்ததும் கிடையாது. ஆனா இப்ப எதை பார்க்கறோம் அப்படின்னா நம்ம பூனைக்குட்டியே பார்க்கறோம். அந்த பேந்தருக்கு சொன்ன விஷயம் இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பூனைக்கு வந்துருச்சு, சகுனம் பார்க்கறது அப்படின்னு. இது ஓவர் த பீரியட் அப்படி இருந்தது. மேக்சிமம் நிறைய விஷயம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன ரீசன் ஒண்ணு சொன்னது ஒண்ணு இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ஒன்னாதான் இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் இனிமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ட்ரெடிஷன், ஒரு கல்ச்சர், ஒரு ரிச்சுவல்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா ரியல் ரீசன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம், நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம். ஹோப் ஸோ இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இட்ஸ் ரியலி எக்ஸலண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபார் மோர் எக்ஸ்பெரிமெண்ட் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல் and share this video with your friends. Thank you friends. Thanks for watching.